எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தீவா. இன்றைக்கு என்ன எல்லாம் தேங்காய் கைமா இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஓகே, நாங்கள் இன்றைக்கி தொதல் கிண்ட போகிறோம். இப்போ நாங்கள் தொதல் கிண்டுறதுக்கு முதல் தேங்காவை உரித்து தேங்காவை திருவி எடுக்கணும். இப்போ யார் தேங்காய் உரிக்க போகிறீங்க? சரி, ஓகே. முசுறு எவ்வளவு முசுறு எனக்கு அது கொண்டா நீ ரெண்டு தான் நல்லா இருக்கும். ஞாபகம் இருக்கா? இதுக்கு மணல் தக்காளியோ ஏதோ தக்காளி இதுல பழம் சாப்பிடல தெரியுமா? நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? அப்படி ஊறிட்டு இப்படி அடிக்கிறோம். இஞ்சி பாரு, பழத்தையும் பாரு சாப்பிடலாம். இஞ்சி சின்ன வயசுல பள்ளிக்கு விட்டு வர நேரம்ல இதுதான் வேலை. இது மற்ற அந்த எரிஞ்சா ஓட்டுற அந்த காய். இவங்களுடைய தொதல் கிண்ட மாட்டாங்க. தொதலை தவிர வேற எல்லாம் செய்யறாங்க. அங்க இங்க பாருங்க, இதான் கங்கூன். இது சுண்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். ரோபோட் எப்படி செய்வோமா? இதே இன்றைக்கு தலையில இருக்கு. இந்த முன்னுக்கெல்லாம் கிடாது, முன்னுக்கெல்லாம் கிடாது. ஜெமினியில போட்டு பாரு. மாட்டு முதுகுலையும் ஒட்டி இருக்கு. அப்படி ஓகே. இப்போ நாங்க தேங்காவை உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். எத்தனை தேங்காய் எடுத்துருக்கிறோம்? 12 தேங்காய் எடுத்திருக்கோம். இதெல்லாம் நல்ல தேங்காய், எப்படி அடர்த்தியா இருக்கு. தேங்காய் உரிச்சது பரவாயில்ல, தேங்காய் உடைச்சது பரவாயில்ல. இதுக்கு பிறகு நாங்க செய்ய போற ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் பெருசா இருக்க போகுது. இந்த தேங்காவை திருவி இதுல இருந்து பால் எடுக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. இத என்னுடைய அப்ரெண்டிஸ் செய்வாங்க. இன்னைக்கு அவங்களும் அப்ரெண்டிஸ் தான். நல்ல வாசனையா கிடைக்கடா அந்த இளநீ. இது முடிச்சு ராதா பெஸ்ட். அதுல இருக்கு நிறைய. எதுல இருக்கு? அம்மா இப்போ தேங்காய் பூ வந்து நல்ல பெருசா வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. இங்கே ஒவ்வொரு பூவும் நல்ல பெருசா துருவி எடுத்தாச்சு. இப்போ அதனால நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முதல்ல வந்து கிரைண்டரில் ஒருக்கா அரைச்சிட்டு அதை கொஞ்சம் பூவை சின்னனாக்கிட்டு அதுக்கு பிறகு கையால் புளிஞ்செடுப்போம். ஏண்டா இந்த பூவை வந்து நாங்கள் கையால் புளிஞ்சா பால் அவ்வளவா வராது. அப்போ தேங்காய் பூ வேஸ்ட்டாக போயிடும், தேங்காய் பால் அதிகளவாக எடுக்கலாது. இப்போ அதனால் இந்த தேங்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன நாளாக வெட்டி ஒருக்கா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி புளிஞ்செடுப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் அரைச்சி எடுத்தது இவ்வளோ சின்னனாக இருக்குது, நாங்கள் திருவி எடுத்தது அவ்வளோ பெருசாக இருக்காண்டு. அதனால தான் ஒருக்கா அரைச்சி எடுத்துருவோம்ண்டு. இப்போ நாங்கள் வந்து எல்லா தேங்காவையும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ தேங்காய் பாலை புளிஞ்செடுப்போம்மா. புளிஞ்ச பூவா அதுக்குள்ளே போடணும். பழைய காலம் ஞாபகம் வருது போல இருக்க. எவ்வளோ காலம் தானே முதல் செய்து. இப்போ 12 தேங்காய் திருவி இப்படி கட்டியாக பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது 1.5 கிலோ சர்க்கரை, 1.5 கிலோ சீனியை ரெண்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். இனி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வேலையும் செய்வோம்.
தொதலுக்கு விறகு கட்டையில தூக்கி கொண்டு வர்றீனா. தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இப்ப நாங்க தொதல்கின்றதுக்கு புதுசா ஒரு அலண்டைக்கு இறக்கி இருக்கிறோம். வாங்க இதான் எங்கட ஆண்டி. இப்ப நாங்க தொதல்கின்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப அடுப்பை பத்த வச்சிருவோமா? அது உனக்குரிய வேலை. செஞ்சு போட்டு சட்டி பானை கலவை. இப்ப நாங்க முதல்ல என்ன செய்ய போறோம்டா, பாலுக்குள்ள சர்க்கரை, பாலுக்குள்ளேயே சீனியும் போட போறோம். சரி, இப்ப நாங்க பயரை வறுத்துருவோம். பயர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கலாம். வேணா இப்ப தொதல்கின்றதுல முதலாவது வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பயரை வறுத்தெடுக்கிறது. தொதல் கிண்டுறதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம். இது இல்லாம தொதல் கிண்டே இல்லாது, கரண்டியால எல்லாம் கிண்டே இல்லாது. இதாலதான் கிண்டோணுமா. இது எங்கட வீட்டை இல்ல, பக்கத்து வீட்டு அம்மா போய் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. பாருங்க, நல்ல பொன்னிறமா வறுத்தெடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப இதை நாங்க இறக்கிடுவோம். அடுத்தது வந்து கஜுவை வறுத்தெடுக்க போறோம். இவ்வளவு கஜுவும் எவ்வளவு தெரியுமா? இங்க பாருங்க, 1190 ரூபா. போடுவோம், பிறகு ஆற விட்டு டிஷ்ஷுக்கு எடுங்க, உடைக்க எடுக்கத்தானே என் கையில். அடுத்தது வந்து கொஞ்சமா ஏலக்காய், ஏலக்காய் வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்தா சரி. இந்த வரணும் அப்படி இருக்கேன். இப்போ அடுத்தது வந்து சீனியை போட்டு பாலில் கரைச்சி எடுக்கிறாங்க. முதல்ல சர்க்கரையை போட்டிருந்தோம், இப்போ அதோடையே சீனியையும் போடுறோமே. சரியா, சீனி எவ்வளவு? 1.5 கிலோ சீனி எடுத்திருந்தோம். இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு மிச்சத்தை என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். கறக்க போகிறோம். சட்டியில் போடுறாங்க. சீனியை கொஞ்சமாக போட்டு இப்போ வறுத்தெடுக்கணுமா? என்னையா அது? மாவெல்லாம் போட்டு கரைக்க போகிறோம். கலா உப்பு கொஞ்சோண்டு வேண்டிப்போம். ஓகே, இப்போ கொஞ்சமாக உப்பு. இப்போ முதல்ல வந்து நாங்கள் பயரை வறுத்தெடுத்தோம், அதுக்கு பிறகு கஜுவை வறுத்தெடுத்தோம், அதுக்கு பிறகு அதே சட்டியில் ஒரு 1/2 கிலோ சீனியை அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம். அது கொஞ்சம் கருகி வரணுமா? சரி, 1/4 கிலோ போல. 1/2 கிலோ வராதான், 1/4 கிலோ தான் வருமா? சரி, இப்போ அதுக்கு பிறகு பால், தேங்காய் பாலில் முதல்ல சர்க்கரையை போட்டு ஊற வச்சுருந்தா, அதுக்கு பிறகு சீனி, அதுக்கு பிறகு அரிசி மாவு, சிவப்பு அரிசி மாவு வறுக்காதது, அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ எல்லாத்தையுமே அவங்க கரைச்சி கொண்டிருக்கிறாங்க. சீனியை கிளறவே கூடாதான், அது பாட்டு கலர் மாறணுமா. சரி, கட்டிக்கலாம். தும்பு வருது தானே. மாவு தானே கரைச்சிருக்கு. சரியா, அதை ஊற்றிடாதீங்க, வைங்க. வர ஓ, இவ்வளோதையும் கிளறணுமா நாங்கள் இப்போ? காணாதானே தாச்சி? இல்லைம்மா, அது கொண்ட கிண்ட சரியா. இப்போ நாங்கள் முதல்ல சீனியை போட்டு நல்லா கருக்கி இருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் பாலில் சர்க்கரை, சீனி, அரிசி மாவு எல்லாம் போட்டு வச்சு கரைசலோடு வச்சுருந்தோம். அதை வந்து அந்த சீனிக்குள்ளேயே ஊற்றி இப்போ கைவிடாமல் கிளறி கொண்டிருக்கணுமா. இனிதான் முக்கியமான வேலை திட்டம். எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குற அளவுக்கு வேலை இருக்குது. இதை கிளறி கொண்டே இருக்கணும். இப்போ முதல்ல ஆண்டி கிளறாங்க. இப்போ அடுத்ததாரு செந்தூரன். எனக்கு வேலை இல்லை. இஞ்சி போட்டு பிளேண்டி தோசலும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு தோசை சாப்பிடுவோம். ஓ, இறுக்கிட்டு நல்லா.
ஏலக்காவை சின்ன சின்னதாக இடிக்கிறதுக்கு தந்துருக்காங்க. இப்போ நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற பயரை 2 உடைச்செடுப்போம். ஓகே, முடிஞ்சு பாருங்க. 2 உடைச்சா சரி. இப்போ வந்து ஸ்பெல் பண்ணி பாருங்க. இதுக்கு தான் ஒரு பேப்பர் தந்தவங்க, அதை வாசனை போகாம பேப்பர்ல போட்டு சுத்தி வைக்கவாமண்டு. இது கஜு வறுத்தெடுத்திருந்தேன் தானே, அதை கையாலேயே கொஞ்சமா நொறுக்கி கொள்ளுவேன். அவ்வளவுதான். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு பயர் வறுத்து உடைச்சி வச்சிட்டேன், கஜுவையும் உடைச்சி வச்சிட்டேன். இப்போ இருக்கிற முக்கியமான வேலை தொதலுக்கு கிளறி எடுக்கிறது. இந்த கிளறி எடுக்கிறது தான் முக்கியமான வேலையண்டே சொல்லலாம். ஏண்டா அது ஒரு பதத்துக்கு சரியாக கிளறி எடுக்கணும். அவங்க அந்த முதலே வந்து சீனியை நல்லா கருக்க வச்சு போட்டிருந்தவங்க தானே, அதுக்கு காரணம் என்னென்னா அது கலருக்காக. திறமா செய்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க, அதனால தான் அவங்களே கூப்பிட்டு செய்கிறோம். ஆனால் தொதலுக்கு பதம் முக்கியமாக. உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதோட ப்ரொசீஜர் வந்து பெருசாக இருக்கும். அது மட்டும்தான் அதில் இருக்கிற கஷ்டமே. இப்போ அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 2.5 மணித்தியாலம் ஆயிட்டு. கிளறி கிளறி இப்போ நல்லாவே கட்டியாக வந்துட்டு, இப்போ ஒரு கொஞ்சத்தால் எண்ணெய் திரண்டு வரமன்றிருக்காங்க. ஏலக்காய் பவுடரையும் தான் பயறு கஜு இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கடைசி கட்டம் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக போடவா? இப்போ கடைசியாக வந்து சவ்வரிசி போட போகிறோம். சவ்வரிசி போடுறது வந்து இறுகிறதுக்காகவா? ஓகே, இந்த எண்ணெய் வருது பாருங்க, சுத்தி வேற ஃபுல்லாவே கிளறி முடிச்சிட்டாங்க. சரியான பதத்துக்கு எடுத்துட்டாங்க. தொதல்ட சரியான பதம் எதுண்டா கையில் அமர்த்தி பார்க்க ஒட்டாம வரணும், தாச்சியோடையும் ஒட்டாம வரணும். நாங்கள் மஸ்கெட் செய்த மாதிரி தான், தாச்சியோடு ஒட்டக்கூடாது, கையிலையும் ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்க பதம் சரி. நாங்கள் இனி இறக்கிடுவோம். நல்ல வாசமாகவும் இருக்க, சூப்பரா இருக்கு. ரைட், வாழை இலையால இப்போ மட்டப்படுத்துறாம இலையே பாருங்க. வாழை இலையில ஒட்டாது அந்த அளவுக்கு. என்ன மூளைக்கு வருங்க, எப்போ சரிச்சு எடுத்துருங்க. பிறகு இனிப்பெல்லாம் சும்மையா இருக்கு. ஓகே, சுவையான தொதலை செய்து முடிச்சிட்டோம். சரியான கஷ்டமான வேலை தான். அண்டி இருந்தபடியா எல்லாத்தையுமே செய்து வந்தவங்க. ஆனால் கடைசியில் வந்து கரண்டி உடைஞ்சதால கொஞ்சம் கிளறையெல்லாம் போயிட்டு, இருந்தாலும் சரியான பதத்துக்கு எடுத்து வந்துட்டாங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. இன்றைக்கும் ஒரு சுவையான காணொளி. இது போல இன்னொரு சுவையான சமையல் காணொளியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.